வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு புது இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லோ கோட், நோ கோட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ரீசெண்டாக நல்லா வளர்ந்துட்டு வர்ற ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே இருக்குது. ஸோ 2025 கிட்டத்தட்ட 65% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்த லோ கோட், நோ கோட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அவங்களோட சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா லோ கோட், நோ கோட்னா என்ன? அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நீங்கள் சப்போஸ் ஒரு கம்பெனி ஓனராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்கு வரவங்களாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நேமில் இருக்கிற மாதிரியே லோ கோட், நோ கோட்னா என்னென்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு பேசிக்லேருந்து சோர்ஸ் கோட் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங் இப்போது ஜாவாவில் எழுதுகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிளாஸு ஒரு ஐடி எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக எழுதுவோம். எல்லாம் எழுதிட்டு ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, நோட் ஜேஎஸ் அது இதுன்னு நிறைய டூல்ஸ் எல்லாம் எழுதி அதை ஒரு சாஃப்ட்வேராக பில்டப் பண்ணுவோம். ஆனால் இந்த லோ கோட், நோ கோட்ன்ற கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அப்படி பேசிக்ஸ்லேருந்து எதுவுமே எழுத வேண்டாம். நீங்கள் வந்து லோ கோட்னால் நாங்கள் உங்களுக்கு GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி கொடுத்துட்றோம். நீங்கள் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதை ஓகே பண்ணிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அப்ளிகேஷன் தேவைப்படுதோ அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் லோ கோட், நோ கோட். இதுலேயும் லோ கோடில் என்ன டிஃப்ரென்ஸு, நோ கோடில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், உங்களுக்கு சப்போஸ் கஸ்டமைசேஷன் தேவைப்படுது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்க. இதில் சப்போஸ் இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல கலர் இப்படி சேஞ்ச் பண்ணணும், இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இப்படி ஆட் பண்ணணும், எனக்குள்ளே ஸ்பெசிஃபிக்ஸ் இப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் தேவைப்படுது. உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கோடிங் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா, லோ கோடில் ஈஸியாக நீங்கள் அதை எடிட் பண்ணி அந்த கோடை எழுதிக்க முடியும். அதுதான் லோ கோட். கஸ்டமைசேஷன் அலோவ் பண்ணும். இட்ஸ் லைக் GUI இருக்கும், அதில் நீங்கள் கோடு எழுதிக்கலாம். அது வந்து லோ கோட். நோ கோடில் அப்படி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஒரு கோடிங்கும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன ஆட்டோமேஷனு, எந்த சிம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களால் அதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் லோ கோட், நோ கோடோட பேசிக்கான யூஸ் கேசஸ். இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு உடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன யோசனை வந்துச்சு அப்படின்னா, ஓகே அப்படின்னா நம்ம எப்படி கஸ்டமைசேஷன்லாம் பண்ண முடியும், ட்ராக் அண்ட் ட்ராப்பில் அப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் போயிட்டு சும்மா 1-2 டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நோ கோடுக்கு நான் Zapier அப்படின்ற ஒரு நோ கோட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணேன். செக் பண்ணி பார்க்கும்போது சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சதுனால, ஒரு இன்ஸ்டாகிராமில் எப்போவும் நான் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறேன் அப்படின்னா, அது எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு போஸ்ட்டாக போடு அப்படின்ற மாதிரி என்னால் ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சு. ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுமாதிரி மல்டிபிள் டூல்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. ஜஸ்ட் எல்லாமே ஒரு கிளிக் ஆஃப் த இதில் என்னால் பண்ண முடிஞ்சுது. இதுதான் வந்து லோ கோட், நோ கோடோட பேசிக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. நம்ம இதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக வந்துச்சு ஃபஸ்ட்டு, நம்ம லோ கோட், நோ கோடோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் வந்துச்சு, வாட் இஸ் த நீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு டெக்னாலஜி இஸ் ரியலி க்ரோயிங் ஃபாஸ்டர். நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போது லைக் 2 வருஷத்துக்கு ஒருக்க புதுசாக லாங்குவேஜ் மாறுது, டெக்னாலஜிஸ் மாறிக்கிட்டே வருது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளோட டேலண்ட் பூல், அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸும் வரணும். அப்போ தான் அவங்களுக்காக ஒரு பெட்டரான அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண முடியும், பெட்டரான கோடிங் ஸ்டாண்டர்ட் எல்லாமே பண்ண முடியும். பட் அங்கே ஒரு கேப் இருக்குது கண்டிப்பாக. ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பிரிட்ஜ் பண்ணணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன தான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கிடைச்சாலும் அதை நம்ம டெவலப் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, டிப்ளாய் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஸ்னஸில் எப்போவுமே டைமிங் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த ப்ராடக்ட் எனக்கு இதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரமோ அவ்வளோ பெட்டராக இருக்கும்ல. ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட்டில் நமக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த டயத்தை இது வந்து குறைக்குது. டர்ன் அரவுண்ட் டைம், அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்குள்ள டயத்தை வந்து இது ரொம்பவே குறைச்சிருது. ஸோ டக்குன்னு நீங்கள் GUIயில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இதுதான் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் அந்த இதை கொண்டு வந்துட முடிஞ்சது. அந்த அப்ளிகேஷனே வெளில வந்துடுது. இது 2 தான் மெயினான ரீசன் இந்த லோ கோட், நோ கோட் வர்றதுக்கு. ஸோ லைக் அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரியான யூஸ் கேஸஸ்லாம் வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, சிம்பிள் ஆட்டோமேஷன்லாம் உங்களால் இதில் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்காக நீங்கள் மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஒரு பேங்க்கு அப்ளிகேஷன் இருக்குது, ஃபுல்லாத்தையுமே நான் வந்து எல்லாத்தையும் ஆல்ரெடி இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சு அப்பர் சென்டிங்களாகவே போட்டுக்கலாம்டா அப்படின்னு வடிவேலு ஃப்ரெண்ட்ஸ் படத்தை சொல்கிற மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அனுப்பிச்சிட்டு நான் ஃபுல்லாக லோ கோட் நோக்காகவே வச்சுக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இதோட யூஸ் கேஸஸ் ஆர் லிமிட்டட்.
நீங்கள் வந்துட்டு லிமிட்டடான யூஸ் கேஸ் உங்களால் பண்ண முடியும். நோ கோடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்லி சிம்பிள் டாஸ்க், ஒரு ஆட்டோமேட் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டில் யூஐ டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பெருசாக ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ரொம்ப இல்லாத விஷயங்களை உங்களால் பண்ண முடியும். அது அந்த லெவலில் தான் நோ கோட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லோ கோட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பெட்டரான ப்ளேஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி ஏதோ ப்ராசஸ் பண்ணுறீங்க, சிம்பிள் ETL பண்ணுறீங்க, இல்லைன்னா சிம்பிள் உங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு சாஃப்ட்வேர் லைக் ஒரு CRM அப்ளிகேஷன் மாதிரி ஒர்க் ஆகணும், டேட்டா கலெக்ட் பண்ணணும், இல்லைன்னா லைக் ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் லோ கோட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லோ கோட் பண்ணுறதுக்கு ஸ்டில் யூ நீட் சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரோக்ராமிங் கோடு பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் அந்த இதை எடிட் பண்ண வேண்டியிருக்கு கோடிங்க. ஸோ அதனால் இதில் உங்களுக்கு கஸ்டமைசேஷனும் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா அவன் கொடுத்துருக்கதான் தான் உங்களால் பண்ண முடியுன்றது தான் நோ கோடோட கான்செப்ட். நீங்கள் ரொம்ப பெருசாக கஸ்டமைசேஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது. லோ கோடில் ஓரளவுக்கு உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அவைலபிளாக இருக்கும். இதுதான் மெயினாக இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அண்டு இதில் சிட்டிசன் டெவலப்பர் வந்து பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதாவது சிட்டிசன் டெவலப்பர்னால் யார்? நோ கோடில் வந்துட்டு டெவலப்மெண்ட் பேக்ரவுண்டே இல்லாதவங்க. அதாவது இது வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் இருப்பாங்க. ஸோ நானும் அந்த குரூப்பில் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ டெவலப்மெண்ட்டு படிச்சுட்டு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், அது தெரியும், இது தெரியுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. உண்மையிலே தெரியுமா தெரியாதான்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தெரிஞ்சுட்டு அவங்க அதில் கோடிங் எழுதிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க வந்து டெவலப்பர் சொல்லுவோம். இப்போ சிட்டிசன் டெவலப்பர்ஸ்னு புது டேர்ம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஃபார் BA இருப்பாங்கள்ல, பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஓனர்ஸ், அதாவது ஓனராக இருப்பாங்கள்ல, சின்ன சின்ன கம்பெனி ஓனர்ஸ் அவங்க, அதுக்கப்புறம் நார்மலாக ஐடியில் இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க, ஹூ டசன்ட் நோ டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு தெரிய தேவையில்லாதவங்க எல்லாமே சிட்டிசன் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அவங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி தெரியும். டெவலப்பர்ஸுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி தெரியாது, பட் அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் எனக்கு இது தான் வேணும், இப்படி தான் நடக்கணுன்றத ஃப்ளோ தெரியும், அந்த ஒர்க் ஃப்ளோலாம் தெரியும். ஸோ அதெல்லாம் அவங்க தான் வந்து அவங்களே வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து லோ கோட் நோ கோடோட பெனிஃபிட்டு, யூஸ் கேஸஸும் கூட. இதனால தான் இது பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அண்டு இப்போது வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்தோம். லோ கோட் வந்துட்டு உங்களுக்கு லோ கோடில் கொஞ்சம் கோடிங் இருக்க தான் போகுது, கஸ்டமைசேஷன் பாசிபிள். அண்ட் நோ கோடில் சிம்பிள் ஃபங்க்ஷன் உங்களால் பண்ண முடியும், அதில் கஸ்டமைசேஷன் பெருசாக பாசிபிள் இல்லை. அண்டு லோ கோட் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இப்போ இந்த லோ கோட் நோ கோட் நான் யூஸ் பண்ணுறேன், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அந்த மாதிரி பார்த்தோன்னா, டைம் வந்து உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக நீங்கள் டெவலப் பண்ணிட முடியும். ஒரு விஷயத்த, ஒரு டூலோ ஒரு அப்ளிகேஷனோ டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச டயத்துலேயே உங்களால் அதை டெவலப் பண்ணிட முடியும், டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். ஃபங்க்ஷனாலிட்டி வைஸும் முழுசாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எரர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா ஃபுல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்குது, எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா எரர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்புறம் பெருசாக கோடிங்லாம் மேனேஜ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் கம்மியான கோடிங் இருக்கும், இல்லைன்னா கோடிங்கே இருக்காது. ஸோ ஜஸ்ட் அந்த ஒர்க் ஃப்ளோவை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணால் போதுமானது. அப்புறம் ஆட்டோமேஷன் கேப்பபிலிட்டிஸ் உண்மையிலே ரொம்ப இருக்குது. நிறைய ஆட்டோமேட் உங்களால் பண்ண முடியும். புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் எழுதி ஒரு API எழுதிட்டு வந்து அப்படிலாம் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ அந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்புறம் இதில் என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது? இப்போது நோ கோட் அப்ளிகேஷன் லோ கோடில் என்னென்னா கஸ்டமைசேஷன் கம்மி. உங்களால் நீங்கள் நினச்சதை கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. இட் இஸ் லிமிட்டட் டு வாட் தே ஆர் ஆஃபரிங். அந்த ப்ராடக்ட் என்ன ஆஃபர் பண்ணோ அதுதான் உங்களால் பண்ண முடியும். அப்புறம் வந்து யார் வேணாலும் இதை டெவலப் பண்ணிடலாம். அவங்க கம்பெனியில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக லோ கோட் நோ கோட் அந்த ஒரு ஆளுக்கு ஒன்று டெவலப் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ ஒரு விசிபிலிட்டி அக்ராஸ் த பிஸ்னஸ்ன்றது உங்களால் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தேவைப்படும், அவங்க ஒன்று வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இட்ஸ் ரியலி ஹார்ட் டு கண்ட்ரோல். அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த எல்லா டூல்ஸும் அது கொடுக்குறாங்கன்றது கிடையாது. நம்ம அது எந்த டூல்ஸ் கொடுக்குறாங்களோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த டூல்ஸை சூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதை மெயின்டைன் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது, அதெல்லாம் இது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஆப்பை மெயின்டைன் பண்ணுறது, கோடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இந்த ஆப்பை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் ஒரு 1000 ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் திடீர்னு ஒன்று எடிட் பண்ணணுன்னா நீங்கள் எதுன்னு செலக்ட் பண்ணி போகணும், எதுன்னு வரணும், அதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஸ்கேல் அப் பண்ணுறது. சப்போஸ் இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிள் டாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, நாளைக்கே உங்கள் கம்பெனி பெருசாகிடுச்சு, நீங்கள் பண்ணதே ஒரு 1 மில்லியன் பேருக்கு பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்கேல் அப் கேப்பபிலிட்டிஸ் ரியலி கம்மி, இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ க்ளவுட் கேப்பபிலிட்டிஸ் உள்ள கம்பெனிஸ் அதெல்லாம் சப்போர்ட் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நம்ம அதை சூஸ் பண்ணணும்.
அண்ட் எல்லா யூஸ் கேஸஸ்க்கும் இது சூட் ஆகாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இது எல்லா யூஸ் கேஸுக்கும் சூட் ஆகாது. ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் இருக்குது, நமக்கு வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஃப்ரண்ட் எண்டில் யூஐ டிசைன் இப்படி போட வேண்டியிருக்கு, இதெல்லாம் பண்ண முடியுன்ற அதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் இல்லையா. எல்லா யூஸ் கேஸஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த என்ன சொல்கிறது, ராக்கெட் சயின்ஸ்லாம் பேக்ரவுண்ட் சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, இப்போ யூனிக்ஸ் எழுதியிருப்பாங்க, C++ அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அதிலெல்லாம் கொண்டு போய் இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்தவங்க ஓடுங்க ராக்கெட்டு தமுக்குள்ள ஒன்று இங்கே போயிடணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி மிஷன் கிரிட்டிக்கல் இதுக்குலாம் இட்ஸ் நாட் சூட்டட் ஃபார் ஆல் அட் ஆல். அண்ட் அதுதான் வந்து இதில் மெயினான கான்ஸாக இருக்குது. அப்புறம் உங்களோட கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லைக் யூ டோன்ட் ஹேவ் த கண்ட்ரோல் ஆஸ் டெவலப்பர் ஆர் உங்களுக்கு யூஸ் கேஸ் எல்லாம் உங்களுக்கு திடீர்னு ஒரு யூஸ் கேஸில் ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா அது அதில் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கவே இருக்காது. இது இப்போ இல்லவே இல்லைங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அவங்களுக்கு ஏன்னா அது ப்ரையாரிட்டியாக இருக்காது. உங்கள் கம்பெனிக்கு பிஸ்னஸுக்கு அது நீடாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஓன் டெவலப்பர் இருந்தாங்கன்னா அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் அதை ஆட் பண்ண கேட்கும்போது அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் தகுந்தபடி தான் அது வரும். ஸோ இதெல்லாம் தான் இதோட மைனஸ் பாயிண்ட்ஸு. அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லோ கோடுக்கு லைக் தமிழ்நாட்டிலே க்ரியேட் பண்ணால் ஜோகோ க்ரியேட்டர் இருக்குது. ஜோகோன்றது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும் ஜோகோ. ஸோ ஜோகோ க்ரியேட்டர் அது வந்து ஒரு நல்ல லோ கோட் பிளாட்ஃபார்ம், அது பயங்கர பாப்புலராக இருக்குது. அப்புறம் கிஸ் ஃப்ளோ அப்படின்ற அதுலேயும் வந்துட்டு அதுவும் ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம் அண்ட் ஈஸியாக டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணலாம். இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரிஜினேட் ஆன ஆப்ஸ் ரெண்டுமே. ஸோ ஜோகோ தெரியும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, கிஸ் ஃப்ளோவும் யூஎஸில் இருக்குது. ஆனால் இட்ஸ் பேஸ்ட் தான் தமிழ்நாட்டிலேருந்து தான் டெவலப் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு அங்கேயும் ஒரு கம்பெனி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஏபிஎன் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் வந்து ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம். அப்புறம் நின்டெக்ஸு மெண்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது எல்லாமே வந்து லோ கோட் பிளாட்ஃபார்முக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நோ கோட் அதுக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜேபியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நான் ட்ரை பண்ணேன், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம், ஃப்ரீ அக்கௌண்ட் தான், நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஜேபியர் அப்படின்றது. அண்டு இது ப்ரமோஷன்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பபிள் இருக்குது, வெப்ஃப்ளோ, ஏரிட்டபிள் அப்படின்றது எல்லாமே டிஃப்ரெண்ட் நோ கோட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நோ கோட்னால் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலே போதும், ஒர்க் அவுட் ஆயிரும். அண்டு நோ கோடில் நம்ம நோ கோடு லோ கோடில் ரொம்ப புதுசு ஒன்றும் கிடையாதாங்க நமக்கு. ஆக்சுவலி முன்னாடியே நம்ம பார்த்திங்க அப்படின்னா இது இடிஎல் டூல்ஸு அதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இடிஎல் டூல்ஸ் வந்து இன்ஃபர்மேட்டிக்கா, அபினிஷ்யூ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். லோ கோடுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அதில் இதான் சோர்ஸு இதான் டார்கெட்டுன்னு எடிட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா அது பட்டா ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கும். ஸோ அதுதான் லோ கோடு தான். இப்போ அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ்க்காக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் அழகாக டெவலப் பண்ணிடலாம். ஸோ அதுவும் லோ கோடுக்கு தான். லோ கோட் நோ கோட் அந்த எக்ஸாம்பிள் தான் இருந்துச்சு. இப்போவும் கூட இருக்குது, விக்ஸெல்லாம் இருக்குது, WX அதெல்லாம் வந்து லோ கோட் நோ கோடுக்கு வெப்சைட் பில்டிங்குள்ள யூஸ் கேசஸ். அண்ட் இப்போ புதுசாக வர டூல்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணுது. எவ்ரிதிங் இன் ஒன் பிளேட்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. அதுதான் இதில் ஒரு புது விஷயம். பட் இந்த கான்செப்ட் வாஸ் தேர் லைக் ரொம்ப நாளாகவே இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே எனக்கு தெரியும். இட்ஸ் லோ கோட் நோ கோட் கான்செப்ட் இஸ் தேர். அண்டு இதோட க்ரோத் வந்து 2025 டபுள் ஆயிரும், இப்போதைக்கு இருக்கிறத விட டபுள் ஆயிரும் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 65% ஆஃப் த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் 2024 இது தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த டெவலப்மெண்ட் இதை யூஸ் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் கரண்ட்டாக இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு, அப்புறம் ஒர்க் ஃப்ளோ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஃப்ரண்ட் எண்டு, கஸ்டமர் ஃபேஸிங் அப்ளிகேஷன், இந்த மாதிரியான உள்ள லெஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரியான ஏரியாவில் நிறைய இடத்துல இந்த லோ கோட் நோ கோடாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா யூஸ் கேஸ்னால் COVID-19 ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது அதில் கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப்ஸ்லாம் நிறைய பண்ணாங்க. ஸோ அப்போது லோ கோடை யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. டைம் பேஸ்டு இல்லை, உங்களுக்கு குறைஞ்ச டயத்தில் பண்ணணும், அவங்க எஃபிஷியண்ட்டாகவும் பண்ணுன்றப்போ அதெல்லாம் வந்து லோ கோடில் இப்போ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கு, நிறைய விஷயங்களை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி லோ கோடுக்கு. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இப்போ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா டைம் சேவ் ஆகுது, டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. அதனால் நிறைய கம்பெனிஸ் அதை யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் சப்போஸ் இஃப் யூ ஆர் கம்பெனி ஓனர், நீங்கள் சிஇஓவாக இருக்கீங்க, இல்லைன்னா உங்கள் கம்பெனியில் அதை மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் நான் ஐடிலேருந்து ஐடி வர ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஐடியிலே இருக்கீங்க, புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், வேறு ஏதாவது வளரணும்னு நினச்சிங்க அப்படின்னா லோ கோட் நோ கோட் பிளாட்ஃபார்மை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன்றே நான் ஐடிக்கு மட்டும் கிடையாது, நான் மட்டும் தான் வெளிலேருந்து வரவங்களுக்கு தான் அப்படி கிடையாது, டெவலப்பர்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா என்டையர் டெவலப் பண்ணி தான் அங்கே போகும்போது நான் டெவலப்பர்ஸுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கும் எந்த மாதிரி பண்ணுறதுன்றது. ஸோ அதை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூ கேன் ஈஸிலி இம்ப்ளிமெண்ட் தோஸ் திங்ஸ். ஓகேவா? அவர் எப்படி சூஸ் பண்ணுறது? ஓகே, நான் லோ கோட் நோ கோட் வந்துட்டு நான் பிஸ்னஸ் ஓனராக இருக்கேன், இல்லைனா இதாக இருக்கேன், எப்படி வந்து ஹவு டு ஐ சூஸ் விச் பிளாட்ஃபார்ம் டு யூஸ்? ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய வந்துட்டுருக்கு. இன்னும் ஒன்றும் பெருசாக மார்க்கெட் லீடர்னு யாரும் வரல. இப்போதைக்கு மார்க்கெட் ஷேர் எல்லாருமே காம்படிஷன், ஈக்குவல் காம்படிஷனில் இருக்காங்க. அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அது கொலாபரேட்டிவ் ஐடி, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் கிட்லாம் ப்ராப்பராக இருக்குதா, நிறைய டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பாருங்கள். அப்புறம் டேட்டா இன்டெகிரேஷன் சப்போர்ட் எத்தனை இதுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். இது ஒரு மெயினான விஷயம். ஏன்னா நீங்கள் டேட்டா மல்டிபிள் இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரலாம், ஃபியூச்சரில் வேறு இடத்துலேருந்துலாம் டேட்டா எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ டேட்டா இன்டெகிரேஷன் ஆப்ஷன் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது பாருங்கள், அதை செக் பண்ணுங்கள். அப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, லுக் அட் ஃபீல். நீங்கள் ஒரு இது டெவலப் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணி அதோட ஃப்ரண்ட் அண்ட் லுக் அண்ட் ஃபீல் வந்து நீட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும், அதையும் செக் பண்ணணும். ஏன்னா தட் இஸ் வாட் ரியலி கோயிங் டு இம்ப்ரெஸ் யூசர். அவங்க கிளிக் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸாக இருக்கும். ஸோ அதை பார்க்கணும். அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி, இதில் எவ்வளோ டக்குன்னு பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ லோ கோட் நோ கோட்ன்ட்டு ஒரு டெவலப்மெண்ட் வச்சுட்டு அதில் டெவலப் பண்ணுறதே அதுக்கே ஒரு ஒரு 3 மாதம் போய் கிளாஸ் படிச்சுட்டு வாப்பா, கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு வா, அப்போ தான் பண்ண முடியும்னா அது இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்த் இல்லை. ஸோ அதனால் ப்ரொடக்டிவிட்டி வைஸ் எப்படி நம்ம டக்குன்னு லேர்ன் பண்ணி டக்குன்னு பண்ண முடியுதா, சிம்பிளாக இருக்கா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் ஃபைனல் ஒன் வந்து ஸ்கேலபிலிட்டி, அதாவது க்ளவுட் சப்போர்ட் கொடுக்குறாங்களா, ஸ்கேலபிள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து மெயினாக லோ கோட் நோ கோடோட ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன். வெதர் லோ கோட் நோ கோட்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணலாம், வெதர் உங்களுக்கு அது சூட்ஃபுல்லாக இருக்குமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அண்டு எந்த மாதிரி இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் ஒரே ஒரு ஜஸ்ட்டு கம்பேரிசன் மட்டும் பண்ணலாம். லைக் இப்போ காஸ்ட் வைஸ் இப்படி லைக் நார்மல் ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் லோ கோட் நோ கோடுக்கும் உள்ள ஜஸ்ட் கம்பேரிசன் அண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்ம பண்ணுவோம். காஸ்ட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோ கோட் நோ கோடில் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இட் இஸ் ஃபேர்லி சீப்புன்னு சொல்லலாம். ஆனாலும் அதோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து ரியலி ஷூட் அப் நிறைய வந்துடும். ஓகேவா? இவங்க ஒரு லிமிட்டட் இதுக்கு கொடுப்பாங்க. பட் நீங்கள் நிறைய பேருக்கு யூஸ் பண்ணணுன்னா எதர் அவங்கக்கிட்ட அந்த சப்போர்ட்டே இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் பண்ணும்போது இது வந்து நம்ம இதில் நம்மளே ஓனாக டெவலப் பண்ணோம் அப்படின்னா இனிஷியலாக காஸ்ட் வந்து நிறைய தான் இருக்க போகுது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஓவரால் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி பிகர் ஸ்கேலப்லாம் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். அதோட காஸ்ட் வந்து ரியலி குறைஞ்சிரும். அண்டு டைம் டெஃபினெட்லி லோ கோட் நோ கோடில் ஈஸியாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேரோட இதில் டக்குன்னு நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். டைம் இதில் தான் ஈஸியாக வருது. அப்புறம் செக்யூரிட்டி வைஸ் வந்து லோ கோடில் அவங்களுக்கு வந்து அவங்க செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க ப்ராப்பராலாம் வச்சுருக்காங்கன்னா அது உங்களுக்கு இட் கம்ஸ் இன் ஹேண்டி. ஏன்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் எல்லாமே கிடச்சிரும். நம்ம ஓனாக டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் வி ஹேவ் டு கேர்ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் த செக்யூரிட்டிஸ், அது ஒன்று இருக்குது. அப்புறம் மெயின்டைனபிலிட்டி, அப்புறம் அஜைலிட்டி மெயின்டைனபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா கோட் பேஸில் நம்ம கோட் மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் பிட் டிஃபிகல்ட். பட் இப்போ நிறைய சிஐசிடி பைப்லைனு, பிட் பக்கெட்டு இதெல்லாம் வந்துருச்சு, ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். அஜைலிட்டி ரெண்டுமே வந்து லோ கோடில் அஜைலிட்டி நிறையா இருக்குது. நீங்கள் டக்குன்னு தேவைன்னா மாற்ற முடியும், ஆனால் கஸ்டமைசேஷன் இல்லை. பட் அஜைலிட்டிஸ் ஆல்சோ லோ கோடில் அதிகமாக தான் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் திருப்பி டக்குன்னு மாற்றணும்னா திருப்பி எல்லாம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும். பட் இப்போது டெவாப்ஸ்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால அஜைலிட்டிஸ் கிரேட்லி இம்ப்ரூவ்ட் இந்த ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும் வந்துருச்சு. அப்புறம் கஸ்டமைசேஷன். ஸோ ஓரளவுக்கு கஸ்டமைசேஷன் அவைலபிளாக இருக்கும் தான் அந்த லோ கோட் நோ கோடில். பட் பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்துக்குமே கஸ்டமைசேஷன் இருக்குமானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கஸ்டமைசேஷன் லெவலில் நம்ம ஓனாக ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட் தான் ஸ்டில் இட் இஸ் த பெஸ்ட் ஒன் டு டூ இட். இதெல்லாம் தான் மெயினான கம்பேரிசன் பிட்வீன் போத் அந்த இதுக்கும் லைக் லோ கோட் நோ கோடுக்கும் ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும். ஸோ அதுக்காக ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே போயிருமா, நம்ம எல்லாருமே ஜாவா எல்லாமே படிக்க வேண்டாமா அப்படின்னு ஜாலி அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸ்டில் அது வந்து இட் வில் பி அரவுண்ட். ஏன்னா அதோட யூஸ் கேஸ் வந்து ஸ்டில் நிறைய இருக்குது. ஆல்ரெடி டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் அதெல்லாம் நம்ம வச்சுக்க போகிறோம். இதெல்லாமே புதுசாக வர்ற விஷயங்களை நம்ம டெவலப் பண்ணுவோம். மெயினாக அதுதான் நான் பார்க்குறேன். தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஸோ அதனால் இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். பட் இது வந்து அதை ரிப்ளேஸ் கண்டிப்பாக பண்ணாது. இட் இஸ் டூ பிக் டு ரிப்ளேஸ். அதனால் அப்படி கிடையாது. பட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இது என்ன நடக்குது, இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று எல்லாத்துக்குமே.
ஏன்னா இப்போ ஐடி, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லோரும் ஒரு சின்ன கடை போட்டிங்கனாலும் ஒரு வெப்சைட் இருக்கா, மொபைல் இருக்கா, ஜிபே இருக்கான்னு தான் கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நீங்கள் ஜிபே இன்டெகிரேஷன்லாம் இதில் ஈஸியாக பண்ணலாம் தான். அண்ட் நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணணும், புதுசாக இன்னொரு ஸ்மால் கம்பெனிஸ் நிறைய இப்போ உருவாகிட்டு அந்த அந்த என்டர்பிரினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு கம்பெனி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வெப்சைட் பில்டிங் கம்பெனி வச்சுருக்காங்க, மொபைல் ஆப்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணி ஈஸியாக டக்குன்னு மார்க்கெட் டெலிவரி பண்ணிட்டு அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு ஈஸியாக சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது அவங்க கிளைண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மெயினான பெனிஃபிட்ஸு. ஸோ இதை நம்ம ஈஸியாக கடந்து போக முடியாது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் ஐடி இண்டஸ்ட்ரியில். இது ஒரு சேஞ்சாக வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி ரிசர்ச் எல்லாமே அதான் சொல்லிகிட்ருக்கு. ஒரு நல்ல டெக்னிக்கல் ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே இதில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணுங்கள். லோ கோட் நோ கோடை பற்றி ஏதாவது ஒரு டூல் வந்து படிங்க, அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை கற்றுக்கோங்க. தென் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ இது வந்து உங்களோட கரியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இந்த லோ கோட் நோ கோடை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அது எப்படி போயிட்டுருக்கு, என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நம்ம ஷேர் பண்ணலாம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய லோ கோட் நோ கோட் பற்றி பேசலாம். ஸோ இப்போ பேசிட்டோன்னு ஒரு 6 months கழிச்சு 2023 வில் அகைன் டாக் அபவுட் இட். எந்த மாதிரி போயிட்டுருக்கு, கரண்ட்லி எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டுருக்குன்றதெல்லாம் நம்ம திருப்பி பேசலாம். அண்டு வீக்கெண்டில் நம்ம வி ஆர் டிஸ்கஸிங் ஆன்லைனில் நம்ம ஒரு டெக்னிக்கல் டிஸ்கஷன் மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அந்த இதில் கூட கலந்துக்கலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணிங்கன்னா அதுலேயும் நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன். அண்டு இந்த பாட்காஸ்ட் இதோட நிறைவு பெறுகிறது. ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி விஷயம் இல்லைனா ஜென்ரலான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம்.